ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வி சமையல். எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது வந்து பொங்கல் கரிநாளைக்கு உண்டான ரெசிபி. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னன்னா நல்லி எலும்பு கிரேவி. இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லி எலும்பு, மத்த எலும்பு எல்லாம் கூட சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்தி. குழந்தைகளுக்குன்னு இல்லை, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஹெல்தி. எலும்பு குழம்பு நம்ம சூப் குடிப்போம். அதே மாதிரி இது எலும்பு குழம்பா செய்கிறோம். இந்த எலும்போட இது வந்து நம்ம கால்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த பொங்கலுக்கு நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய், சிறிதளவு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன். இதை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டோடனே கருவேப்பிலை போட்டு இதையும் ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கின பின்னாடி இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு, பூண்டு ஒரு 5 பல்லு, இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10, 15 பல்லு போட்டுக்குங்க. போட்டு இது நல்லா வேகட்டும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூட வெங்காயம் வெந்த பின்னாடி இது கூட கறி மசாலா 2 டீஸ்பூன், சக்தி மட்டன் மசாலா 2 டீஸ்பூன், இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் கரியாது மசாலா போட்டிருக்கறனால. இது கூட காஞ்ச மிளகாய் ஒரு 4, காரத்துக்கு ஏற்ப. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்திக்கலாம். ஃபைனலாக வந்து இது கூட கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், ஒரு 10 பல்லு முந்திரி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா கடல கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோடனையும் சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல்லு இந்த மாதிரி வெட்டி சேர்த்திக்கங்க. ஒரு நிமிஷம் வதங்கின பின்னாடி இது கூட தேவையான அளவு கருவேப்பிலை ஒரு கொத்து இருந்தால் போதும். ஆல்ரெடி நம்ம அங்கே முன்னாடியே போட்டிருக்கோம், அதனால் ஒரு கொத்து போதும். இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கி வந்த பின்னாடி நம்ம பச்சை மிளகாய் 3 சேர்த்திக்கிருக்கிறோம். இது வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு நம்ம எலும்பு எடுத்துருக்கறனால 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்திக்கலாம். கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடி பொடியாக வெட்டுந்து அதையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு நிமிஷம் ஆனோடனையும் நம்ம வாங்கி வச்சுருக்கிற மட்டன் எலும்பை இதில் சேர்த்திக்கலாம். இதில் நாங்கள் நல்லி எலும்பு கொஞ்சம், நார்மல் எலும்பு கொஞ்சம் வாங்கியிருக்கோம். ஏன்னா இது மாதிரி தான் கிடைக்கும், ஒரே நல்லி எலும்பாக இங்கே கிடைக்காது, அதனால் அது மாதிரி வாங்கியிருக்கோம். இது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி கிளறி விட்ட பின்னாடி நம்ம மசாலா வச்சுருக்கோம்ல, அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்திக்குங்க. இது கூட இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து மட்டன் மூழ்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 5 to 6 விசில் விட்டுக்குங்க. நாங்கள் 6 விசில் விட்ருக்கோம். விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், செமையாக வெந்து வந்திருக்கு. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு. மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு 2 மினிட்ஸு. நல்லா வெந்து வந்த பின்னாடி கடையில் நீங்கள் மட்டன் எலும்பு வாங்குறப்ப கொழுப்பு ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். 2 மினிட்ஸ் வந்தோடனே கொத்தமல்லி தழையை தூவி நீங்கள் பரிமாறலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.